நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக எல்லையோரம் உள்ள பழங்குடி மக்களை வன உரிமை சட்டத்திற்கு மாறாக அவர்களின் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டு மாற்று இடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிதியிலும் மறுவாழ்வு இடத்திலும் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம், வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லை. தண்ணி, அப்புறம் தண்ணி, கரண்ட், ரோடு, வீடு அந்த மாதிரி எல்லா ஒரு அடிப்படை வசதி இல்லை. நாங்கள் வாங்கின இடத்துக்கு பட்டாவும் இல்லை. நிவாரண தொகையை எங்களுக்கு முழுசாக இனியும் தரல, முழுசாக யாருக்குமே தரல. அந்த நிவாரண தொகையும் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி எங்களை அந்த இடத்த வாங்கி கொடுத்தவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரேஞ்சரு, வக்கீல் சார், அவங்க புரோக்கர், அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அரசு சரியான தண்டனையை அவங்களுக்கு வழங்கணும். ஒரு போராட்டம் பண்ணுறோம், காத்திருப்பு போராட்டம். அது எத்தனை நாள் வேணாலும் உட்காருவோம், நாங்கள் காத்திருப்போம். காத்திருந்தும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு தரலன்னு சொன்னால் நாங்கள் இந்த வருஷம் ஓட்டு போட மாட்டோம். நாம் கேட்பதெல்லாம் வன உரிமை சட்டம் வழங்கியிருக்கின்ற உரிமைகளை முறையாக வழங்க வேண்டும். வழங்கப்பட்ட இழப்பீட்டில் முறைகேடுகள் செய்தவர்கள் மீது உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மறுவாழ்வு என்று குடியமர்வு என்று செய்யப்பட்டிருக்கிற இடத்தில் சட்டப்படியான அனைத்து விதமான உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்றும், இன்றைக்கும் நம்முடைய கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமான போராட்டத்தை அவர்களும் அறிவிக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்.